வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆன்லைனில் AI சாப்ட்வேரை கொண்டு Facebook, இன்ஸ்டாகிராமில் கோடிக்கணக்கில் சுருட்டிய நெய்வேலியைச் சேர்ந்த 7 பேர் கைது. இணையவழி போலீசார் அதிரடி ஆக்ஷன். மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்தான் மின்கட்டண உயர்வுக்கு காரணம் என சபாநாயகர் செல்வம் தவறான தகவல்களை கூறுகிறார். அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. முதியால்பேட்டையில் 1,20,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் பரிசு வழங்கி பாராட்டு. ஆன்லைனில் AI சாப்ட்வேரை கொண்டு அதிக லாபம் தரும் வியாபாரம் என Facebook, இன்ஸ்டாகிராம் வந்த விளம்பரத்தை நம்பி கோடிக்கணக்கில் பணம் செலுத்தியவர்களை ஏமாற்றிய நெய்வேலியைச் சார்ந்த 7 இளைஞர்களை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 50 கோடி ரூபாய் மற்றும் கோடிக்கணக்கான பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்தவர் கோகிலா. இவரது முகநூல் வழியே தொடர்பு கொண்ட குளோபல் சாப்ட்வேர் சொல்யூஷன் என்கிற கம்பெனிகள் ஆன்லைன் ட்ரேடிங் செய்ய தனது பெயர் மற்றும் முகவரி தொலைபேசி எண்களை பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து பெங்களூரில் இருந்த இவரது தொலைபேசியில் அழைப்பு வந்து குளோபல் சாப்ட்வேர் சொல்யூஷன் மற்றும் ஆல்கோ மாஸ்டர் ட்ரேடிங் கம்பெனியிலிருந்து பேசுவதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் சாப்ட்வேர் மூலம் ஆன்லைன் ட்ரேடிங் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி அதில் முதல் தவணையாக 38,000 ரூபாயை செலுத்தியுள்ளார். தொடர்ந்து அந்த நிறுவனம் மூலம் பல்வேறு தவணைகளாக 18 லட்சம் ரூபாயை அனுப்பிய நிலையில் ₹1 கூட லாபகமாக திருப்பி செலுத்தாததால் அவர்களை பல முறை தொடர்பு கொண்டு உள்ளார். ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஜூலை மாதம் புகார் அளித்தார். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் பெங்களூர் மற்றும் நெய்வேலியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. இந்நிலையில் காவல் ஆய்வாளர் திருத்தி தலைமையிலான காவலர்கள் கொண்ட தனிப்படை நேற்று பெங்களூரு சென்று குற்றவாளிகளான ரூப் முகமது மற்றும் அவரது கூட்டாளிகளான ஜெகதீஷ், அன்சார், முகமது உள்ளிட்ட 7 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணைகள் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இந்தியா, துபாய், ஹாங்காங், தாய்லாந்து போன்ற நாடுகளில் பல கால் சென்டர்கள் அமைத்தார் 500க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு ஏமாற்றியுள்ளது என்றும் இவர்களுடைய 64 வங்கி கணக்கில் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டது. மேலும் இந்த மோசடிகள் அனைத்தும் துபாயை தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. முக்கிய குற்றவாளி நெய்வேலியைச் சேர்ந்த நவ்சர் கான் அகமது என்பவர் தலைமறைவாக இருப்பதால் போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்தனர். இதேபோன்று நாமக்கல், மும்பை, துபாய் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அலுவலகங்கள் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது வரை கடந்த 9 மாதங்களில் 56 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தெரிய வந்தது. மோசடிக்காரர்கள் இருந்து 4 சொகுசு கார், ஒரு விலை உயர்ந்த பைக், வேன், கம்ப்யூட்டர், கிரெடிட் கார்டுகள், டெபிட் கார்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த வருடம் மட்டும் இந்தியா முழுவதும் 1,57,346 பேர் விவரங்களை இந்த நிறுவனம் இணையதளம் மூலம் பெறப்பட்டு வைத்துள்ளனர் என்றும் இவர்களது அனைவரின் விசாரித்த பிறகு இவ்வளவு கோடி ஏமாற்றப்பட்டுள்ளது என்றும் எத்தனை பேர் ஏமாந்தவர்கள் எனவும் தெரிய வரும் என தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஆட்சியாளர்களின் துணையுடன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள 6 கடற்கரை பகுதிகளை மீட்டு கவர்னர் உயர்மட்ட குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி அரசின் பரிந்துரையின் பெயரிலேயே மின்துறை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான் மின்கட்டண உயர்வுக்கு காரணம் என சபாநாயகர் செல்வம் தவறான தகவல்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறார் என்றும் இது தொடர்பாக அதிமுகவுடன் விவாதம் செய்ய சபாநாயகர் செல்வம் தயாரா என சவால் விடுத்தார். சுற்றுலா மேம்பாடு என்ற பெயரில் ஆட்சியாளர்களின் துணையோடு கடந்த 10 ஆண்டுகளாக ஆறுகள், பாண்டி மெரினா உட்பட கடற்கரை பகுதிகள் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டார். சுற்றுலா மேம்பாடு என்ற பெயரில் ஆட்சியாளர்களின் துணையோடு கடந்த 10 ஆண்டுகளாக ஆறுகள், பாண்டி மெரினா உட்பட கடற்கரை பகுதிகள் தனியாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட வருவதுடன் அங்கு சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், தனியாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களை மீட்க துணைநிலை ஆளுநர் உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும்
தவறு செய்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். முதியால்பேட்டையில் விற்பனைக்காக வைத்திருந்த ரூபாய் 1,20,000 மதிப்பிலான போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். முதியால்பேட்டை, குறிச்சிக்குப்பம், பாப்பம்மாள் கோவில் தெருவில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று போதைப் பொருட்களை விற்பனை செய்த பாப்பம்மாள் கோவில் தெருவைச் சேர்ந்த ரஜத்குமார் திதீஷ் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 1,20,000 மதிப்பிலான போதைப் பொருள் மற்றும் 10,100 ரூபாய் ரொக்க பறிமுதல் செய்யப்பட்டது. அவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சார்பில் நடத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் செல்வம், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் செனட் ஸ்போர்ட்ஸ் டே 2024 என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் கருவடிக்குப்பம் பாத்திமா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடி அசைத்து துவங்கி வைத்தார். இந்த போட்டிகள் புதுச்சேரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு சிட்டிங் கிரிக்கெட், கபடி, ரிங் பால், த்ரோ பால், வாலிபால் உள்ளிட்ட 6 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நேற்று மாலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள், விருதுகளும் கோப்பைகளும் வழங்கி பாராட்டினர். விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சங்க தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் சிவ கணபதி, ஈவெண்ட் தலைவர் பாலாஜி, பழனிசாமி, துணைத் தலைவர் ஹஜா முகமது, பொருளாளர் சோபன் குப்தா, துணை ஆர்கனைசர் மகேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் சந்திரசேகர், உதயகுமார், அன்பழகன், GV கிருஷ்ணமூர்த்தி, பாலு, முரளி, சாமுண்டி, அம்பலவாணன் உள்ளிட்ட ஏராளமானோர் செய்திருந்தனர். போதைக்கு எதிரான விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் விதமாக தூரிகை எனும் விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடைபெற்றது. போதைக்கு எதிரான விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்த வாஸ்கோ நிறுவனம் தூரிகை என்ற பெயரில் ஓவிய போட்டியை நடத்தியது. பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்ற இவ்வோவிய போட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள புரோவிடன்ஸ் மாலில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் இயங்கி வரும் வாஸ்கோ நிறுவனம் இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. வாஸ்கோ நிறுவன இயக்குநர் SV ஆனந்த் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினார். வலைதளம் மூலம் பதிவு செய்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். வளர்ந்து வரும் இளம் வயதினரிடையே போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பற்றிய தலைப்பில் இவ்வோவிய போட்டி நடைபெற்றது. முன்னதாக தொழிலதிபர் பிரேம் ராஜா கலந்து கொண்டு இப்போட்டியை துவக்கி வைத்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் நினைவு பரிசுடன் கூடிய சான்றிதழ்களும், கலந்து கொண்ட மற்ற அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மேலும் ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வரைவதற்கு தேவையான பொருட்களும் மற்றும் ஸ்நாக்ஸும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஸ்கோ நிறுவன அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்து குறிப்பிடத்தக்கது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளையொட்டி முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதி கடலூர் சாலை நயினார் மண்டபம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் முதலியார்பேட்டை பாஜக பொறுப்பாளர், முன்னாள் கவுன்சிலர், சமூக சேவகர் சத்யராஜ் தலைமையில் சிறப்பு பூஜை நடத்தி அமைச்சருக்கு கிரீடம் அணிவித்து மாலை மரியாதையுடன் சிவபாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்த ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த அமைச்சருக்கு முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் சிறப்பு மணி மாலை அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார். இவ்விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், மாநில தொழில்நுட்ப பிரிவு தலைவர் மகேஷ் ரெட்டி, பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி, நகர மாவட்ட செயலாளர் லட்சுமி,
தொகுதி தலைவர் விஜயகுமார், பாஜக நிர்வாகிகள், இளைஞர் அணியினர், சீனு, அருண்குமார், மேகநாதன், அஸ்வின் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சித்தானந்த கோவிலில் நடைபெற்ற சனி பிரதோஷ வழிபாட்டில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பத்தில் பிரசித்தி பெற்ற குரு சித்தானந்த சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் நேற்று சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நேற்று மாலை நந்தி பகவானுக்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள், இளநீர், தேன் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டார். சுவாமியை வழிபட்டார். மேலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதோஷ பூஜைக்கான ஏற்பாடுகளை கோவிலின் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற தமிழக பேருந்து சிவாஜி சிலை அருகே சென்ற பொழுது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை செல்லும் வழியில் லாஸ்பேட்டை அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு பேருந்து திடீரென 3 இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 இருசக்கர வாகனங்கள் பேருந்துக்கு அடியில் சிக்கின. இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் தூக்கி வீசப்பட்ட நிலையால் பிரேக் பிடிக்காத காரணத்தினால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தை அதன் ஓட்டுநர் சாதுரியமாக இயக்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக நூல் எழியில் உயிர் தப்பினர். இந்த விபத்தை குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு அமைப்பும் புதுதில்லி திவ்யா அறக்கட்டளை நிறுவனமும் இணைந்து 3ஆம் ஆண்டாக சகுந்தலா சக்தி தேசிய விருது 2024 வழங்கும் விழா சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரியில் அமைந்துள்ள கரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு கல்லூரியில் அமைந்துள்ள பசுமை காடுகளை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் விருது வழங்கும் விழாவை சிறப்பு விருந்தினர்கள் குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். அதன் பிறகு திவ்யா அறக்கட்டளை புதுச்சேரி கிளை அலுவலக பெயர் பலகையை திறந்து வைத்தனர். தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அகிலா தமிழ்தாய் வாழ்த்திசைக்க கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு அமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆனந்தலட்சுமி ஹேமலதா வரவேற்புரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் தலைமை உரை வழங்கினார். அவர் தம் தலைமை உரையில் புதுதில்லி திவ்யா அறக்கட்டளையின் நிறுவனர் செய்து வரும் பல்வேறு சமுதாய பணிகள், நடத்தி வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இவற்றை பட்டியலிட்டார். அறக்கட்டளையுடன் இணைந்து கல்லூரி செய்து வரும் பணிகளை எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து சிறந்த ஆசிரியர்களுக்கான ரவீந்திரநாத் தாகூர் விருது கூட்டுறவு மேலாண்மை துறை தலைவர் முனைவர் வேலுராஜுக்கும், சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை துறை தலைவர் முனைவர் அண்ணாமலை முருகனுக்கும் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டின் கல்லூரியின் சிறந்த மாணவராக தேர்வு செய்யப்பட்ட சமூகவியல் துறை மாணவி ஸ்னேகாவுக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதும், சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான மேஜர் தயான் சந்த் விருது தாவரவியல் துறை மாணவி கிருத்திகாவுக்கும், சிறந்த தேசிய மாணவர் படை வீரருக்கான ஜெனரல் பிபின் ராவத் விருது வணிகவியல் துறை மாணவர் திவாகருக்கும், சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலருக்கான விருது விலங்கியல் துறை மாணவி விமலாவுக்கும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சகுந்தலா சக்தி தேசிய விருதுகள் வழங்க பெற்றது. நினைவில் வாழும் கங்கனா தன்வார், சகுந்தலா தன்வார் ஆகியோர் புகழ்பெற்ற சமூக சேவகர்கள். இவர்கள் தங்கள் வாழ்நாளில் பெரும் பகுதியை தாழ்த்தப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவர்களின் நினைவை போற்றும் விதமாக அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 1ஆம் தேதியன்று ஆண்டுதோறும் இவ்விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. 3ஆம் ஆண்டாக நடைபெறும் இவ்விழாவில் மிக சிறந்த ஆளுமைகள் 4வருக்கும் விருதுகள் வழங்கப்பெறுகிறது. மருத்துவத்துறைகள் பல்வேறு சாதனைகள் படைத்த தலை சிறந்த மருத்துவராக திகழ்ந்து வரும் புதுச்சேரி பாலாஜி திவ்யா பீடத்தின் துணை வேந்தர் பேராசிரியர் டாக்டர் நிகரஞ்சன் பிஸ்வாசுக்கும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஆர்த்தோ மருத்துவத்துறையில் பணியாற்றியதோடு சமூகத்தின் மீது அர்ப்பணிப்புணர்வோடு செயல்பட்ட பேராசிரியர் டாக்டர் திலீப் குமார் பத்ரோவுக்கும், ஆயுர்வேத மருத்துவத்தில் அழற்கால்பட்டு அத்துறையில்
பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு புதிய புதிய சிகிச்சை முறைகளை அறிமுகப்படுத்தி வரும் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தின் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ரஷ்யானந்தா மோகன் தாக்கும் நூலக அறிவியல் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வரும் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நூலகத்தில் பன்னெடுங்காலம் பணியாற்றி ஆயிரக்கணக்கான அரிய நூல் களஞ்சியங்களை அமைத்து நூலகத்தில் தம் பெயரை பதித்துவிட்டு சென்ற முனைவர் மணிக்கு சகுந்தலா சக்தி தேசிய விருது 2024 வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திவ்யா அறக்கட்டளையின் நிறுவனர் பேராசிரியர் முனைவர் திவ்யா தன்னவர் விருதாளர்களை வாழ்த்தினார். மிக சிறந்த ஆளுமைகளுக்கும் இந்த விருதை வழங்குவதில் அறக்கட்டளை பெருமிதம் கொள்கிறது என்றுரைத்தார். இவ்விழாவில் மும்பை சோமியா வித்யா விஹார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் ராஜசேகரன் பிள்ளை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தம் சிறப்புரையில் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியையும் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் அவர்களையும் திவ்யா அறக்கட்டளை நிறுவனர் பேராசிரியர் முனைவர் திவ்யா விருது பெற்ற விருந்தாளர்களையும் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் வாழ்த்தினார். நிகழ்ச்சியின் நிறைவாக கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் நன்றி உரை வழங்கினார். நாட்டு பண்ணுடன் விருது வழங்கும் விழா இனிதே நிறைவு பெற்றது. இவ்விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த அறிஞர் பெருமக்கள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பென்ட்லி சூட் சார்பில் இயற்கையை பாதுகாக்க வேண்டி வேஸ்டை ஆடையாக அணிந்து நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் ஆண் பெண் என இரு பலரும் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே இயற்கையை பாதுகாக்க வேண்டி பென்ட்லி சூட் சார்பில் நைட் ஆஃப் ஃபேஷன் 2.0 கேனட் டிசைனர் ரேம்ப் வாக் ஷோ நடைபெற்றது. இப்போட்டியில் பெங்களூர், புதுவை மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாடல் அழகிகள், ஆண்கள், குழந்தைகள் கலந்து கொண்ட வண்ண வண்ண ஆடைகள் அணிந்த விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். தனி சுற்று, இரட்டையார் சுற்று, குழி என சுற்றாக நடைபெற்ற ரேம்ப் வாக்கில் பாரம்பரிய உடை, மாடலிங் உடை என வண்ண வண்ண உடைகள், ஆடைகள் அணிந்தும் எவரெஸ்டை ஆடையாக அணிந்து வந்தும் அழகிகள், ஆண்கள், குழந்தைகள் தங்களது தனி திறமையை வெளிப்படுத்தும் வகையில் நடந்து தங்களது அழகையும் நளினத்தையும் வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தார்கள். மேலும் அழகிகளுக்கு இணையாக ஆணழகன்களும் கலந்து கொண்ட ரேம்ப் வாக் செய்து பார்வையாளர்களை அசத்தினர். கடற்கரை சாலையில் நடைபெற்ற ரேம்ப் வாக் போட்டியை புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமான கண்டு ரசித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு கிஃப்டிங் பார்ட்னராக பாலாஜி பிரேம்சோவும், போட்டோகிராபி பார்ட்னராக மேனன் ஸ்டுடியோவும், மீடியா பார்ட்னராக எஸ் மீடியாவும் இருந்து செயல்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மாத தவணை செலுத்தாத வாடிக்கையாளரை அடித்து கை விரல்களை முறித்த பைனான்ஸ் கம்பெனி ஊழியரின் முறையற்ற செயல் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர் சிஎம் யார்கிட்ட வேணாலும் போய் சொல்ல, என ஒன்றும் செய்ய முடியாது என்று பேசும் ஊழியரின் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி வெளியனூர் உத்தரவாகினிப்பேட்டையைச் சேர்ந்தவர் மாஸ்கோ. இவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டவர். இவரது மனைவி பரமேஸ்வரி. இவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரி எக்விடாஸ் என்ற தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் 60,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்த கடனை அவர் மாதம் தோறும் 3,000 ரூபாய் தவணை என்று சுமார் 2 வருடங்கள் வட்டியுடன் சேர்த்து கட்டணையும் செலுத்தி வந்துள்ளார். மீதமுள்ள 3,000 ரூபாய் செலுத்த வேண்டி இருந்துள்ளதா என்று பைனான்ஸ் கம்பெனி ஊழியர் இளம்பிரியன் என்பவர் பரமேஸ்வரி வீட்டுக்கு சென்று மீதமுள்ள 3,000 ரூபாய் பாக்கி தொகையை கேட்டுள்ளார். தன்னிடம் தற்போது பணம் இல்லை, 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், செலுத்தி விடுகிறேன் என்று வாடிக்கையாளர்களாக பரமேஸ்வரி கேட்டதாக தெரிகிறது. ஆனால் இதனை ஏற்று மறுத்த பைனான்ஸ் நிறுவன ஊழியர் இளம்பிரியன் பரமேஸ்வரியை தகாத வார்த்தைகளால் திட்டி அசிங்கப்படுத்தியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முதல்வரிடம் புகார் தெரிவிக்க உள்ளதாக கூறியுள்ளார். அப்பொழுது பைனான்ஸ் ஊழியர் சட்டமன்ற உறுப்பினர் சிஎம் யார்கிட்ட வேணாலும் போய் புகார் கூறி என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று பேசியுள்ளார். இதனை வீடியோவாக பதிவு செய்த பரமேஸ்வரி தான் அசிங்கப்பட்டது குறித்து தனது கணவராக மாஸ்கோவுக்கு தகவல் தெரிவித்தார். உடனடியாக வீட்டுக்கு வந்தவர் அவர் பைனான்ஸ் ஊழியரை தட்டி கேட்டுள்ளார். அப்பொழுது பைனான்ஸ் ஊழியர் சராமரியாக தாக்கியதில் மாஸ்கோவின் விரல்களில் முறிந்ததா, மேலும் வயிறு உள்ளிட்ட உடம்பிலும் பலத்த காயம் அடைந்தார்.
இதனை அடுத்த வெளியூர் அரசு மருத்துவமனை சென்ற சிகிச்சை பெற்றுக் கொண்ட அவர் வெளியூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர்கள் கண்ணீர் மல்க கூறும்பொழுது 60,000 கடனாக வட்டியுடன் முதலுமாக செலுத்தி வந்துள்ளோம். மீதி உள்ள 3,000 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளதா? இதனை செலுத்துவதற்கு 2 நாள் அவகாசம் கேட்ட நிலையில் அதனை ஏற்க மறுத்த தனது மனைவியை அசிங்கப்படுத்தியதுடன் தன்னையும் அடித்து கைவுகளை முறித்துள்ளார் என்று அவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். மேலும் பைனான்ஸ் நிறுவனத்தில் வாங்கிய கடனாக மாத தவணை செலுத்த அவகாசம் கேட்ட வாடிக்கையாளரை அடித்து கைவிரல்களை உடைத்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய நிலையில் வாடிக்கையாளரான பரமேஸ்வரியிடம் பைனான்ஸ் நிறுவனர் பேசும் வீடியோ தற்போது இணையதளத்திலும் வைரலாகி வருகிறது. வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் காகிதங்கள், கிழங்கு மாவுகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் அரியாங்குப்பம் பகுதியில் விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது. இந்துக்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி விழா ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் மிக சிறப்பாக முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் ஒவ்வொரு பகுதிகளிலும் பல்வேறு விதங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பூஜைகள் செய்து மீண்டும் நீர்நிலைகளில் கொண்டு சென்று கரைத்து விடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த அம்பிகான விநாயகர் சதுர்த்தி விழா சில நாட்களில் வர உள்ளது. அதனை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வடிவமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதில் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பழைய பூர்ணாங்குப்பம் வீதியில் GGR கிராஃப்ட் எனும் நிறுவனம் சார்பில் பல்வேறு விதங்களில் விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்ட விற்பனைக்கு தயாரான நிலையில் உள்ளது. இதில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் காகிதங்கள், கிழங்கு மாவுகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட நீரினை மாசுபடாத வகையில் வாட்டர் கலர் மூலம் பல வண்ணங்கள் பூசப்பட்டு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதில் 55க்கும் மேற்பட்ட மாடல்களில் 1 அடி முதல் 15 அடி வரையிலான விநாயகர் சிலைகள் தயார் செய்ய ஓராண்டு காலமாக ஈடுபட்டு வருகின்றன. இதில் 3 வாகனம், மயில் வாகனம், யானை வாகனம், சிம்ம வாகனம், அண்ட வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் விநாயகர் விற்றிருப்பது லட்சுமி விநாயகர், 4 முக விநாயகர், முருக விநாயகர் என பல விதங்களில் ஆன விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக தயார் நிலையில் வைத்துள்ளன. இவர்களின் தயாரிப்புகள் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியான சென்னை, சிதம்பரம், வேலூர், திண்டிவனம் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுவதாக தெரிவித்துள்ளனர். அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் முத்துக்குமரன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் காங்கிரஸ் தொகுதி செயலாளர் மற்றும் முத்து மக்கள் சேவை இயக்க நிறுவனமான முத்துக்குமரன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், வழக்கறிஞர் சசிபாலன், வேல்முருகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு பொன்னாடை போற்றி தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக முத்து மக்கள் சேவை மையம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. உப்பளம் தொகுதி உட்பட பயனாளிகளுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டைகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பயனாளிகளுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டைகளை வழங்கினார். இதற்கான கடுமையாக முயற்சிகள் மேற்கொண்டு அதிகாரிகள், இயக்குனர், துணை இயக்குனரை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி ஏழை எளிய மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரை செய்து வந்தார். இதுவரை 500க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மக்களுக்கு பெற்று தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வின் போது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜகுமார், திமுக கிளை செயலாளர்கள் காலப்பன், விநாயகமூர்த்தி, ராகேஷ், கழக சகோதரர்கள் சண்முகம் என்கிற சன் கிருஷ்ணா, மொரிஸ், ரஹ்மான் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயற்குழு கூட்டம் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கழகத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் அணி, ஆதி திராவிட மணி, மீனவர் அணி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் வரவேற்றார். கழகத்தின் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் நோக்க உரையாற்றினார்.
கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை உரையாற்றினார். கூட்டத்தின் தொடக்கத்தில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்த வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தை பற்றிய நிறை குறைகள் பதிவு செய்யப்பட்டன. அடுத்த கட்டமாக புதுவை மாவட்டத்தில் உள்ள 5 பஞ்சாயத்துகள் மற்றும் புதுச்சேரி நகராட்சி உள்ளிட்ட 6 இடங்களிலும் காரைக்காலிலும் தொடர் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இத்தொடர் போராட்டங்களுக்கு பொறுப்பாளர்களாக இளங்கோவன், விமலா, பெரியாண்டி, பரந்தாமன், ரஞ்சித் குமார், சிவகுமாரன், தினகரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். தொடர் போராட்டங்களுக்கான தேதிகளும் முடிவு செய்யப்பட்டன. கூட்டத்தில் ஒருமனதாக புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், நிகழ்நிலை பல்கலைக்கழகங்கள் மற்றும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் குறைந்தபட்சம் 50 விழுக்காடு இடங்களை அரசு ஒதுக்கீடாக பெற அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும், அசிஸ்டன்ட் பணிகளுக்கான நேர்முக தேர்வுகளை ஆங்கிலத்தோடு புதுச்சேரி அரசு அங்கீகரித்த உள்ளூர் மொழிகளிலும் நடத்த வேண்டும், நேரடி பணி நியமனங்களுக்கான வயது வரம்பை 5 ஆண்டுகள் உயர்த்த வேண்டும், காரைக்கால் பின்தங்கிய மாவட்டமாக அறிவித்து அதற்கான சிறப்பு நிதியை வழங்க வேண்டும், வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாத நிதி உதவி வழங்க வேண்டும், காரைக்கால் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், காலியாக உள்ள அரசு பணியிடங்கள் அனைத்தையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் அனைத்தும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் அணைத்தலைவர் சந்திரன், உதவி செயலாளர் ஆண்டாள், காலப்பட்டுக்குமார், இதடவேந்தன், வேல்விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி நன்றி கூறினார். தட்டாஞ்சாவடி அருள்மிகு முத்துமாரியம்மன் கங்கையம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சேடல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அருள்மிகு சுந்தர விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன் பொருட்களை பூரணி உடனுரை குண்டு தாங்கிய ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஆவணி மாதம் பிரம்மோற்சவத்தையொட்டி கடந்த 23ஆம் தேதி கணபதி ஹோமம், காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு தினமும் அபிஷேக ஆராதனை நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக சடல் உற்சவ விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்த அழகு குத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடுகளை ஆலயத்தில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். நெடுப்பாக்கத்தில் வழிப்பறி செய்யும் நோக்கில் பதுங்கியிருந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். நெடுப்பாக்கம் பண்டசோழநல்லூர் தனியார் இரும்பு கம்பெனி எதிரில் மர்ம நபர்கள் சிலர் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் நெடுப்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் தலைமையிலான போலீசார் அங்கு விசைந்து சென்றனர். போலீசாரை கண்ட அவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். இருப்பினும் போலீசார் அவர்களை விரட்டிச் சென்றனர். அதில் 4 பேர் போலீசாரிடம் பிடியில் சிக்கிக் கொண்டனர். விசாரணைகள் அவர்கள் அரியாங்குப்பம் அந்தோணி, அனோயில் அதிகாயி சோந்த, ஜான் டேனியல் அரியாங்குப்பம் பாரதி நகரை சேர்ந்த சதீஷ்குமார், அருந்ததிபுரம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரசன், விளைநூர் பைபாஸ் கோட்டையை சேர்ந்த தமிழ் செல்வன் என்பதும், அவர்கள் மீது கொலை முயற்சி, கொலை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. இரவு நேரத்தில் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளை வழிமறித்த பணம் பறிக்கும் நோக்கில் கத்தி, இரும்பு, கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 பேரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய 9 பேரை தேடி வருகின்றனர். புயல் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றிய காவலாளியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பத்திரப்பதிவு துறைகள் உயில்களை போலி ஆவணம் மூலம் தயாரித்து பத்திரப்பதிவு மோசடி செய்து நிலங்கள் அபகரிக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. காமாட்சியம்மன் கோயில் நிலம் அபகரிப்பில் சிபிசிஐடி போலீசார் விசாரித்த பொழுது உயில் மோசடி மூலம் நிலங்களுக்கு பத்திரப்பதிவு நடந்து தெரிய வந்தது. இதையடுத்து உழவர்கரை சார் பதிவாளர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் கடந்த 1980ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரையில் 9 உயில்கள் திருத்தப்பட்டு போலி ஆவணம் தயாரித்து நிலங்கள் பத்திரப்பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிந்து சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே 5 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் காவலாளியாக இருந்த தனியார் நிறுவன ஒப்பந்த ஊழியர் 55 வயதாகும் உத்தரவேலுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
வெளியூர் பகுதியில் ஜி2க்கு காய் கராத்தே பள்ளி மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி கராத்தே தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. வெளியூர் பகுதியில் இயங்கி வரும் ஜி2 காய் கராத்தே பள்ளியின் சார்பாக பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் விழா வெளியனூரில் உள்ள தனியார் வரவேற்பு அறையில் இன்று நடைபெற்றது. இதில் அகில இந்திய கராத்தே சங்க பொதுச் செயலாளர் முத்துராஜ் தலைமை தாங்கினார். நிர்வாகி காதர் மொய்தீன் வரவேற்புரை வழங்கினார். அகில இந்திய கராத்தே சங்க தலைவர் கராத்தே தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பிளாக் பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய நல்லாசிரியர் தண்டபாணி மற்றும் சேகர் தினகரன், கதிரவன், வேணுகோபால் காந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை பவர் பஞ்ச் தலைவர் சத்யா செய்திருந்தார். ஓபிசி அணி தலைவர் நடராஜனின் பிறந்தநாளையொட்டி பிஜேபி ஓபிசி அணி சார்பில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக ஓபிசி அணி தலைவர் நடராஜனின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி சால்வி அணிவித்து இந்திரா காந்தி சிலை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம், சர்க்கரை, மரக்கன்றுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் சுந்தரமூர்த்தி ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் அக்கட்சியின் நிர்வாகிகள் அருள் ராமா, சந்திரபிரபு, அனந்தராஜ், பாண்டிதுரை, ராமபாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6695 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 89 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆன்லைனில் AI சாப்ட்வேரை கொண்டு Facebook, இன்ஸ்டாகிராமில் கோடிக்கணக்கில் சுருட்டிய நெய்வேலியைச் சேர்ந்த 7 பேர் கைது. இணையவழி போலீசார் அதிரடி ஆக்ஷன். மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்தான் மின்கட்டண உயர்வுக்கு காரணம் என சபாநாயகர் செல்வம் தவறான தகவல்களை கூறுகிறார். அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. முதியால்பேட்டையில் 1,20,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் பரிசு வழங்கி பாராட்டு. வெளியூரில் தவணை செலுத்த அவகாசம் கேட்ட வாடிக்கையாளரை அடித்து விரல்களை முறித்த பினான்ஸ் கம்பெனி ஊழியரின் அநாகரிக வீடியோ இணையதளத்தில் வைரல். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் தயாராகும் விநாயகர் சிலைகள். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.